இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொருவரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதான் லைஃப் ஸ்டைல் க்ரீப். இதை சில பேர் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யோசிக்கலாம், இந்த லைஃப் ஸ்டைல் க்ரீப்னா என்னதுன்னு கேள்விப்பட்டதே இல்லையே. கவலைப்படாதீங்க, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் வேலையில் ஒரு பெரிய ரைஸ் வாங்கியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களே ரிவார்ட் பண்ணிக்கணும்னு புது செட் ஆஃப் க்ளோத்ஸ் வாங்குவீங்க, ஆர் உங்கள் காரை அப்கிரேட் பண்ணுவீங்க, ஆர் ஈவன் ஒரு பெட்டர் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆவீங்க. இப்படி ஸ்லோவாக பண்ணுறதுனால உங்கள் ஏர்னிங்ஸோட செலவும் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னால இன்க்ரீஸ் ஆகும். இந்த சினாரியோவில் உங்கள் ஏர்னிங்ஸும் உங்கள் எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர உங்கள் சேவிங்ஸ் இன்க்ரீஸே ஆகாது. ஸோ எப்போவுமே நீங்கள் உங்கள் மந்த்லி பேச்செக்கை நம்பியே ஒவ்வொரு மாதத்தையும் ஓட்டுவீங்க. இப்படி பண்ணுறதுனால லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறது, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் சேர்க்கறது, ஆர் ஈவன் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் போன்ற முக்கியமான ஃபினான்ஷியல் கோல்ஸை மிஸ் பண்ணிடுவோம். இந்த இன்க்ரீஸ்ட் இன்கம்னால எதெல்லாம் நீங்கள் ஒரு டைமில் லக்ஸுரின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இப்போ ஒரு டே டு டே நெசசிட்டியாக மாறி அதை நீங்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ நீங்களும் லைஃப் ஸ்டைல் க்ரீப்புக்கு ஒரு விக்டம் ஆயிட்டீங்க. இப்போ நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் க்ரீப் எந்த பழக்கங்கள்னால உருவாகுதுன்னு ஒன்றொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்டென்ஷன் ஆர் வேல்யூ இல்லாத பொருளை ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் ஆர் போர்டமை பீட் பண்ண வாங்குறது லைஃப் ஸ்டைல் க்ரீப்ஸோட ஒரு மோசமான பழக்கம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், போர் அடித்தா மாலுக்கு போய் ஷாப்பிங் பண்ணுறது. ரெண்டாவது, உங்கள் லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு எக்ஸசிவாக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது. மூணாவது, எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல் ஸ்டேஸ், எக்ஸாட்டிக் ரெஸ்டாரண்ட்ஸ், ஏர் ட்ராவல்னு ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் ஆர் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறது. நாலாவது, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் ஃபேக் ரிச் ப்ரொஃபைல் போஸ்ட்டை பார்த்து நம்ம ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை பார்க்காம அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணி செலவு பண்ணுறது. ஃபிஃப்த் ஒன், ஃப்ரீக்வெண்ட்டாக கார், எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸெட்ரா போன்ற மெட்டீரியலிஸ்டிக்கான திங்ஸை நல்லா இருந்தாலும் விற்று அப்கிரேட் பண்ணுறது. அண்ட் லாஸ்ட் ஒன், சைல்ட்ஹுட்லேருந்து மிடில் கிளாஸ்லேயே வாழ்ந்துட்டு சடனாக ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆனால் கண்ணாபின்னான்னு செலவு பண்ணுறது. இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் க்ரீப்போட விக்டம்ஸ் பண்ணுற காமனான செயல்கள். இந்த லைஃப் ஸ்டைல் க்ரீப் ரொம்ப ஸ்லோவாக டெவலப் ஆகிற ஒரு ப்ராசஸ். இதை நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை ஒன்றொன்னா இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட ஃபினான்சஸை பர்சனலாக மெயின்டைன் பண்ணுங்கள். எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ செலவாகுது, எங்கே செலவாகுதுன்னு உங்களால் கண்காணிக்க முடியும். ஸோ நீங்கள் லைஃப் ஸ்டைல் க்ரீப் ஏதாவது பண்ணுறீங்கன்னா ஈஸியாக நோட்டீஸ் பண்ணிடலாம். ரெண்டாவது, கிளியர் ஃபினான்ஷியல் கோல்ஸை செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வர இன்கம்மை உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்றபடி ஃபஸ்ட்டு அந்த மணியை சேவ் பண்ணிடுவீங்க. அண்ட் ரிமைனிங் அமௌண்ட்டை நீட்ஸ்க்கும் வாண்ட்ஸ்க்கும் செலவு பண்ண கரெக்டாக இருக்கும். தேர்ட் ஒன், ஒரு பட்ஜெட்டை செட் பண்ணுங்கள். ஸோ இது மூலமாக உங்கள் இன்கமில் எவ்வளோ சேவ் பண்ணலாம், எவ்வளோ பேசிக் நீட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இது போக மீதி எவ்வளோ காசு உங்ககிட்ட செலவுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ பிளைண்டாக காசை வீணடிக்க மாட்டீங்க. ஃபோர்த் ஒன், உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்கள் சேவிங்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஒன், உங்களுக்கு ஒரு லக்ஸரி ரொம்ப வேல்யூ அண்ட் ஹாப்பினஸ் தர மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்மை டெவலப் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக உங்கள் லைஃப்பை யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. லைஃப் ஸ்டைல் க்ரீப் ஒரு சைலண்டான தீஃப். இதை நீங்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கலனா உங்கள் ஃபினான்ஷியல் ஹெல்த்தை கம்ப்ளீட்டாக இது அழிச்சிடும். அண்ட் மோர் ஓவர், இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை ஈவன் ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஸ் கிளாஸஸ் கூட பேச மாட்டாங்க. இந்த லைஃப் ஸ்டைல் க்ரீப்னால தான் சில ஸ்டார் அத்லீட்ஸ், சினி ஸ்டார்ஸ் கூட எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலோ கொஞ்ச நாள் பெர்ஃபார்ம் பண்ணலனா கடன் பட்டு தினசரி வாழ்க்கைக்கு கஷ்டப்படுறாங்க. நீங்கள் ஒரு ஹை அண்ட் ஸ்டேபிளான இன்கம் வாங்குற ஒருத்தராக இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மற்றவங்க வாழ்க்கையில் ஒரு டிஃப்ரென்ஸை உருவாக்க உங்களுக்கு கொடுத்த ஒரு சான்ஸ். நீங்க எப்பவுமே உங்களுக்கு மட்டுமே சம்பாரிச்சு செலவு செஞ்சு வாழ்ந்தீங்கன்னா ஒரு செல்ஃப் அப்சார்ப்ட் பர்சனா ஆகிறதுக்கு அதிக ரிஸ்க் உண்டு. நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில அதிகமா மகிழ்ச்சியை தரதே நம்மளால முடிஞ்சதை ஆர் நமக்கு தேவைக்கு மேல் கிடைச்சதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஹெல்ப் பண்றது தான். இந்த சின்ன செயல் உங்களை ஒரு பெட்டர் பர்சனா மாத்த உதவும். அண்ட் அதுல தான் எந்த லக்ஸுரியும் தர முடியாத ரியல் ஹாப்பினஸ் அடங்கி இருக்கு.